சிலுவை நிழலெந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழலெந்தன் தஞ்சம், சுகமாய். தேவனுடைய வார்த்தை வாசிக்கிறோம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசியால் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி ஆண்டவரே, இந்த இவ்வளவு கால வரியந்தும் இந்த ஜீவனுலகத்தை வைத்திருந்து திரும்பவும் உடைய ராஜ்யத்தில் இதை சேர்த்துக் கொண்டீர் ஆண்டவரே. இவர்களை உடைய நித்திய ஜீவனுக்குள் பங்காளிகளாய் வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் நம்பிக்கையோடு உடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர் நித்தியத்துக்குள்ளே இருக்கிறபடினாலே நாங்களும் உடைய நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் பொழுது இவர்களை முகமுகமாய் காண்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த வேளையிலும் இவர்களை விட்டு பிரிந்திருக்கிறதான ஒவ்வொருடைய உறவினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிற தெய்வமாய் இருக்கிறபடினாலே இவர்களும் இவரோடு எழுந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உடைய கிருபையுள்ள உடைய அன்புள்ள உடைய பராமரிப்பின் கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுத்து நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே நீர் எங்களுக்கு செய்ததான வாக்குத்தத்தத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த வேளையில் யாவரும் உடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய சமாதானம், உடைய இழப்பாறுதலும், உடைய ஆறுதலும் கடலப்படுவதாக உங்களுக்காக மரித்து வந்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உடைய சமாதானத்தை கடலிட்டு வேண்டியிருக்கிறோம் நல்ல பிதாவே. கவலையான நேரங்களில் உங்களை ஆறுதப்படுத்துகிற நீ சகல ஆறுதவனாக இருக்கிறபடியால் மக்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த பூமியிலே இவர்கள் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நீர் கூட இருந்து பராமரித்து பாதுகாத்து போஷித்து உடுத்துவித்து உம்முடைய வேலை வந்த பொழுது மரணத்தை இந்த விதமாக இவர்களுக்கு அனுபவித்து அவருடைய இறுதி காரியங்கள் ஒரு அனாதையாய் செல்லாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இவர்களை அடக்கம் பண்ணத்தக்கதான கிருபையை கூர்ந்தவரை மக்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். விசேஷமாக இதில் அடக்கம் பண்ணப்படுகிறான ஒவ்வொரு ஆத்மாவையும் உடைய கருத்தில் ஒப்புக் கட்டுக்கிறோம். நியாய தீர்ப்பு நாளில் இவர்களோடு சேர்த்துக் கொள்ளவும் நாங்களும் உடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது இவர்களை மூவமாய் சந்திக்கவும் இக்கிருபை கூறும்படியாய் கட்டுக்கொள்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த சரீரங்களை மண்ணுக்கு மண்ணாக சாம்பலுக்கு சாம்பலாக தூசிக்கு தூசாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். பரமண்டல எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதோடு உலகத்திலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தையும் எங்களுக்கு தர, எங்களுக்கு தீமை செய்ய நாங்கள் மன்னிப்பது போல எங்களுக்கு எங்களை மன்னித்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உண்மையுடைய. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும்
இந்த இடத்துல இருக்கிறார் யாவரோடும் நம்முடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆத்மாக்களோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக.